லிட்ரேச்சர் பாக்ஸ் இலக்கிய பெட்டி சார்பாக ஒரு பெரிய வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நாவல் வந்து த புக் தீஃப். ஒரு ஆஸ்திரேலியன் ரைட்டர் எழுதுனது, மார்க்கஸ் சுசார்ஃப் எழுதின ஒரு நாவல். இந்த நாவல் வந்து என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணான், சும்மா படிடா அப்படின்னு சொல்லி. நான் பெருசாக எதிர்பார்க்கல படிக்க ஆரம்பிக்கும். நான் படித்ததுக்கப்புறமா ரொம்ப வந்து என் மனசுக்குள்ள க்ளோஸாக இருக்கிற ஒரு நாவலை வந்து இதுவும் ஒன்று சொல்லலாம். இந்த நாவலில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஜ் டர்னர் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாவல் வந்து உங்களுக்கு செட் ஆகுது. இல்லை ஃபாஸ்ட்டாக போகணும் எதிர்பார்க்குறது, ஸ்லோவாக இருக்கிற நாவல் தான். ஆனால் என்ன ஸ்பெஷல்னா அந்த கேரக்டரோட நீங்கள் அப்படியே இணைஞ்சிருவீங்க, அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் வந்து இந்த நாவலுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த நாவலில் வந்து டெத் அப்படின்ற ஒரு வந்து நரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டெத்து ஆக்சுவலாக வந்து சாவும் ஹியூமன் பீயிங்ஸும் இருக்கிற கனெக்ஷனும் வந்து ஒரு ஓமை மூலியமாக அழகாக வந்து ஒரு சொல்லியிருப்பாரு. சாவுக்கும் வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது, ஹியூமன் கூட வந்து எந்த அளவுக்கு பாசம் இருக்குது, ஹியூமனுக்கு கஷ்டம் வரும்போது சாவும் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி அப்படின்ற அளவுக்கு தான் காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த நாவலில் வந்து ஒரு சின்ன பொண்ணுடைய ஒரு ஜெர்மனியில் நடக்குது. இந்த நாவல் வந்து ஜெர்மனியில் ஒரு சின்ன ஒரு டவுனில் நடக்கிற கதை தான் இது. 1940s ஹிட்லர் இருக்கிற காலத்தில், அதாவது அப்போ வந்து கம்யூனிசம் ஐடியாலஜி வந்து பிடிக்காதவங்க சாவடிச்சிருவாங்க, போட்டு ஜூஸ் இருந்திருந்தால் அவங்களையும் சாவடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு பொண்ணை பற்றி நரேட் பண்ணிட்டு இருக்காரு டெத். அந்த பொண்ணு வந்து லீசல் அப்படின்ற ஒரு 9 வயசு குழந்தை. அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கம்யூனிசம் ஐடியாலஜி ப்ளஸ் அவங்க வந்து ஜூ. இவங்க வந்து இதுக்கு மேலே நம்ம இந்த இருக்க முடியாது, இந்த பொண்ணு வந்து நம்ம இனிமேலாச்சும் அவளாச்சும் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு புது ஃபேமிலிக்குள்ள வந்து அடாப்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த புது ஃபேமிலியில் அந்த புது டவுனில் அவள் பார்க்குற கேரக்டர்ஸ் எல்லாமே தான் வந்து இதுக்கு மேலே இந்த நாவலுடைய கதை. அதாவது ஒரு புது அப்பா, அந்த அப்பாவோட கேரக்டர் எப்படி, அவங்க எவ்வளோ வந்து பாசமாக அந்த அப்பா இருக்காரு, எவ்வளோ சாஃப்டாக இருக்காரு, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி அவர் வந்து சால்வ் பண்ணுறாரு, எவ்வளோ நிதானமாக அவர் யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். அவங்களுடைய அம்மா நல்லா வெளியே வந்து எரிஞ்சு விழுற மாதிரி ஒரு கேரக்டர், நல்லா ரூடாக பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் நாவல் போக போக அவங்களுக்குள்ள எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்க எவ்வளோ கேர் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. அப்புறமா ஸ்கூலுக்கு போகும்போது பழகின ஒரு பையன் ரூடி அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பழகுறாங்க. அந்த பையனும் 9 வயசு தான், ஸ்கூல் படிக்கும்போது பழகுறாங்க, விளையாட்டுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. ஒரு சமயத்தில் வந்து அந்த 9 வயசு பையனுக்கு இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி அது தெரியும். அவனுக்கு தெரியாமலே தான் உயிரையே வந்து கொடுக்குற அளவுக்கு அவன் வந்து ரெடியாக இருப்பான். அதில் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவன் எவ்வளோ முக்கியத்துவம் தரான் அப்படின்ற மாதிரி அது காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து லிட்ரேச்சர் மேலே அவளுக்கு வந்து ஒரு ஈடுபாடு வருது. அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்பா, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மேலே அவங்களுக்கு ஈடுபாடு இருக்குது. ஸோ அந்த ஜெர்மனியில் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் படிக்கக்கூடாது, பெரிய புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு செட்டப் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, கொளுத்தி போட்டுருவாங்க புக் எல்லாம். ஒரு ராத்திரி எல்லாருமே வந்து ஒரு வீட்டில் இருக்கிற புக் எல்லாம் கொண்டு வந்து சொல்லி கொளுத்தி போட்டுருவாங்க. எதுக்கு கொளுத்தி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருப்பான். அவளுக்கு புரியாது, 9 வயசு குழந்தை, அவளுக்கு என்ன புரியும், எதுவுமே புரியாது. கொளுத்தி போட்ட அப்புறமா எல்லாம் கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது நைஸாக அந்த புக்கை வந்து அவள் திருடிட்டு வந்துடுவாள். ஒரு புக்கு எரிஞ்சிட்டு இருக்கும், அந்த புக்கு வந்து டப்புன்னு நினச்சிட்டு கொண்டு போயிடுவான் வீட்டுக்கு. கொண்டு போயிரும்போது அங்கிருந்து தான் வந்து நாவலுடைய பேர் வந்துச்சு, புக் தீஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் படிக்க ஆரம்பிப்பாள். அந்த நாவலை படிக்க ஆரம்பிச்சு நிறைய அர்த்தம் வந்து அவளுக்கு புரியாது அந்த புக்கில் என்னன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்பான். அவங்க அப்பா திட்டுவார், நீ ஏன் இது கொண்டு வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு, என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனால் அவங்க அப்பாவுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், நம்ம சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டில் கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்ல திருட்டுத்தனமா அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அவங்க அந்த லிட்ரேச்சர்ல இருக்கிற நிறைய ஈடுபாடுகள் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி செட்டப்ல வரும்போது ஒரு புது கேரக்டர் வந்து உள்ள வருது, மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூதன். அந்த ஜூ கேரக்டர் வந்து உள்ள வருது. ஸோ ஆப்வியஸா ஜூனா வந்து ஜெர்மன்ஸ் வந்து கொலை பண்ணிடுவாங்க. அப்பாவுக்கு வந்து ஒரு கடமை, அந்த மேக்ஸோடைய அப்பாவுக்கு வந்து ஒரு கடமைப்பட்டிருக்காரு. ஒரு வாரில் வந்து உயிரியே வந்து காப்பாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவனை வந்து ஒழிச்சு வைக்கணும், நம்ம பேஸ்மெண்ட்ல ஹைட் அவுட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்க ஃபேமிலியில எல்லாருமே வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் அவங்க அம்மா வந்து எவ்வளோ வந்து பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். அந்த மேட்ச் மேல அவ்வளோ பாசமா இருப்பாங்க அவங்க அம்மா. ஏன் பாசமா இருக்காங்க, இதுக்கு முன்னாடி பழகி இருக்க மாட்டாங்க, வெறும் கேள்விப்பட்டே அந்த பாசம் வந்து வெளியே காமிப்பாங்க. அவங்கள காப்பாத்துற அந்த மேட்ச்ன்றவனை ஒழிச்சு வைக்கிறதுக்காக இவங்க போராடுவாங்க சில விஷயங்கள். அதுல வந்து எவ்வளவு வந்து ஒரு மனித தன்மை எவ்வளவு வந்து வெளிப்படுத்த முடியும். தெரியாத ஒருத்தன் வெறும் வந்து நம்ம உயிரை வந்து ஒருத்தன் அவங்க அப்பா காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்ற அந்த நன்றி கடனுக்காக ஒரு குடும்பமே வந்து போராடுவாங்க, பேஸ்மெண்ட்ல வந்து காப்பாத்திட்டு இருக்கும். ஸோ பிளஸ் வந்து இந்த மேக்ஸுக்கும் இந்த குழந்தைக்கும் இருக்கிற வந்து ஒரு உறவு, அழகான ஒரு உறவு. அவன் வந்து ஒரு 20 வயசு பையன், இந்த ஒரு 10 வயசு குழந்தை. இவங்க 2 பேரும் கூட எவ்வளவு இவங்க வந்து லிட்ரேச்சர் அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பான், புக்கு படிக்கிறத பற்றி சொல்லிக் கொடுப்பான், வார்த்தைகள் சொல்லி தருவான். ஒரு பர்த்டே வரும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நோட் புக்கை பரிசு தருவான். அந்த நோட் புக்கில் ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து எழுதியிருக்கும், ரைட் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கும். அந்த பொண்ணை இன்ஸ்பயர் பண்ணுவோம். அந்த நோட்டு புக்கை பார்த்து அவள் எழுத ஆரம்பிப்பான். அந்த மாதிரி நல்லா இன்ஸ்பிரேஷனாக போயிட்டு இருக்க ஒரு குழந்தை. இதில் இந்த நாவலில் நல்ல ஒரு
முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேரக்டரைசேஷன் தான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியும். ஒரு கேரக்டரைசேஷனும் அழகாக இருக்கும். எவ்வளோ வந்து ஒருத்தருக்குள்ளேயும் எவ்வளோ ஆடாக இருந்தாலும் சரி, சாஃப்டாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த அவங்க எந்த அளவுக்கு வந்து உண்மையாக பார்க்குறாங்க, அந்த மனிதத்தன்மை அப்படியே வெளியே வரும். ஒரு கேரக்டரைசேஷனுக்குள்ளேயும் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர்ஸ். அந்த சூழல், அந்த ஜெர்மன் சூழலில் ஒரு 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 தருணத்தில் ரூடி அந்த அந்த 10 வயசு சிறுவனும் ரிலீஸ்லும் வந்து ஒரு லேக் பக்கத்தில் போயிட்டு கத்துவாங்க, எனக்கு ஹிட்லரை பிடிக்கல அப்படின்னு கத்துவாங்க. அதில் உண்மை தெரியும், ஹிட்லர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்ம பேசுவோம். ஆனால் அவங்களுக்கு ஏன் பிடிக்கல, 10 வயசு குழந்தைக்கு ஏன் ஹிட்லர் பிடிக்கல அப்படின்றது ஒரு காரணம் அவர் சொல்லியிருப்பாரு. ரொம்ப பயங்கரமா என்னை போட்டு தாக்குன ஒரு நாவல் வந்து இந்த நாவல்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு நாவல். படிச்சீங்கன்னா நிறைய மனிதத்தன்மை வந்து எப்படி வந்து வரும், வெளியே வரும், எந்தெந்த இடத்துல வெளியே வரும் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாரையும் வந்து வெறுக்க மாட்டீங்க, எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்பீங்க, உங்க எதிரியே வந்து நேசிக்க ஆரம்பிப்பீங்க. நிறைய புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ப்ளஸ் வந்து டெத்து, சாவை பற்றியும் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். டெத்துன்ற இந்த டெத்தை வந்து ஒரு சாவு வந்து ஒரு விஷயமா இல்லாமல் ஒரு ஆளா இந்த நாவலை காமிச்சிருக்கிறதுனால அந்த டெத்துக்கும் அந்த ஹியூமனுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷனையும் அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல நான் படிக்கும் போது அப்படியே கண்ணுல இருந்து ஒரு 30 பக்கத்துக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் வரும். கண்ணுல இருந்து தானா ஆட்டோமேட்டிக்காக வந்து கூட்டிட்டு இருக்கும். சில வரிகள் படிச்சுட்டு இருக்கும்போது தானா வந்து கூட்டிட்டு இருக்கும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தாக்குன ஒரு புக் இந்த புக் தீஃப். கண்டிப்பாக படிக்க வேண்டிய நாவல். ஆனால் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக எதிர்பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆகுது. ஸ்லோவாக நீங்கள் உங்களுக்கு கேரக்டரைசேஷன் இன்வால்வ் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த நாவலை படிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மீண்டும் இன்னொரு நாவலில் வந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.